எப்படி நான் என்னோட உண்மையான பெயரை சொல்ல முடியாமல் என்னோட பெயரை அஜய்னு பதிவு பண்ணுறனோ அதே மாதிரி தான் நான் என்னோட காலனி அப்படிங்கிற என்னோட தெருவை மறைக்கிறதுக்கும் மிகப்பெரிய கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட தெரு பேரை வெளியே சொல்லும்போது பல்வேறு ரீதியான சிக்கல்களை நான் அனுபவிச்சிருக்கேன். ஒருவேளை நம்மளை புறக்கணிச்சிருவாங்களோ, ஒருவேளை நம்மளை ஒடுக்குவாங்களோ, ஒருவேளை வெளியே இதை நம்ம சொல்லுவாங்களோ, ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நம்மளை கீழே தாழ்த்துவாங்களோ அப்படின்னு நிறைய மனநிலை யோசிச்சிருக்கேன். 12th முடிச்சு வரும்போது இந்த பகுதியோட ஒரு பெரிய காலேஜ், அதுவும் ஒரு பாரம்பரியமான காலேஜ், அங்கே போய் நான் சேரணும்னு போகிறேன். அந்த துறை தலைவர் அவர்களை நான் போய் பார்க்குறேன். அவங்க என்னோட சான்றிதழெல்லாம் சரிபார்த்துருக்காங்க. கடைசியாக எந்த ஆகணும்னு எனக்கு தெரில. அதை பார்த்துட்டு நீ கொஞ்சம் நேரம் வெளியே நில்லுப்பா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. நான் வெளியே நிற்கிறேன். சரி நம்ம கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா அவங்க கூப்பிடவே இல்லை. நானே போய் ஒரு கட்டத்தில் கேட்குறேன், மேடம் என்ன வெளியே நிற்க சொன்னீங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் கூப்பிடலையே அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட இதை பாட்டு, நீ என்னையா கேள்வி கேட்குறியா, முதல்ல உனக்கெல்லாம் இங்கே படிக்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் ஒரு 10 வயசு பையனோட மனநிலை ரொம்ப உடஞ்சு போன ஒரு மனிதாக இருந்துச்சு. மிகப்பெரிய புறக்கணிப்பு. அது இப்போ வரைக்கும் என்னோட ஆள் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா எல்லாரும் மதிப்பாங்க, எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எல்லாராலையும் ஐஏஎஸ் ஆனாதான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம், எப்படி எல்லாராலையும் ஐஏஎஸ் ஆக முடியும்? ஐஏஎஸ் ஆனாதான் நீ எல்லாத்தையும் சமமாக பார்ப்பீன்னா அது என்ன ஒரு மனநிலை? சக மனுஷனா பார்த்தாதேன்னு அது ஒரு மனநிலை. இன்னொன்று சொல்கிறாங்க, தொழில் ரீதியாக ஜாதி ஒடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நான்